காத்தடிக்குது கதவை சாத்து மாமா ஏ மாமா என்னையா அப்படியே நின்னு வேடிக்கை பாக்குற? கதவை சாத்து, குளிருது பாரு. பகல் நேரத்துலயே உனக்கு குளிர்தாடி? நல்லா இருக்கும் உன் கதை. சரி சரி வா, வந்து சீக்கிரம் வேலையை ஆரம்பி. ஏய், இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கூடாடி, என்னால முடியல. என்னையா வாரத்துக்கு 4 நாள் ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆவறது? என்ன ஆவறது? பரவு நீதான் கஷ்டப்படுவ பாத்துக்க. ஐயோ, அவனா இத வேற சொல்லி மிரட்டுறாளே. சரி, முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்க? அங்கயா இல்ல இங்கயா? உன் விருப்பம், எங்க இருந்து வேணா ஆரம்பி. பாருல அழகா பல டைல்ஸ் தரையை தொடச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி ஆசையை காட்டி வர வச்சு இங்க வீடு தொடக்க விடுறீங்க. நல்லா இருக்காடி உனக்கு? அங்க பாக்குற வேலையை தானே இங்க பார்க்க சொல்றேன். வீட்டுல வேலை செஞ்சா ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டீங்க. தட்டுப்புட்டுன்னு சீக்கிரம் வீடு தொடச்சு விடுங்க. அடச்சே கருமாந்திரம். ஐயோ சின்னப்பனே, என்னடி திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நீ பாட்டுக்கு உள்ள வர? அதான் கேட்க கூடாது, எல்லாம் கேட்டுட்டா பார்க்க கூடாது, எல்லாம் பாத்துறேன். அப்புறம் என்ன இருக்கு? நான் வேற என்னென்னவோ நினைச்சு விட்டேன். சே ஐயோ எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. எதுக்கடி இப்ப உன் புருஷன் வெக்கப்பட்டுட்டு போறாரு? இப்ப என்னங்க நடக்க கூடாது நடந்துருச்சு, வெக்கப்பட்டுட்டு போறாரு. ஒரு ஆம்பளை வீட்டை புட்டிக்கிட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கு அசிங்கப்படணும், வெக்கப்படுறாரு பாரு. புருஷன் என் வீட்டுல எனக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு கொடுக்கறாரு, அதுல அவருக்கு என்ன அசிங்கம்? சரி என்னத்துக்கு பண்ணி உள்ள வந்த? அரவ அப்படிங்க நேரா பெட்ரூம்குள்ளே வருவாங்க, ஒரு வார்த்தை கூப்பிட்டுட்டு வரதில்ல. வீட்டை திறந்து போட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ற? என் வீடியோ நான் திறந்து போட்டுட்டு என்ன வேணா பண்ணுவேன். அப்போ உன் வீட்டுக்குள்ள வர எனக்கு உரிமை இல்ல, அப்படித்தானே? அப்படித்தானே மேல போட்டி காரியத்துக்கு எடுத்துப்பட்டு என் புருஷனே இன்னைக்குதான் வீடெல்லாம் துடைக்கிறோம்னு சொன்னாரு. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி. சரி நீ புலம்புறதுல அப்புறமா புலம்பு, நான் கிளம்புறேன். ஏன் வந்து எதுக்கு வந்து என்ன விஷயம் எதுவுமே சொல்லாம கிளம்புற? ராசாத்தியக்காவை வீட்டுல காணும் காலையில இருந்து. சரி அதான் உன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு பாக்க வந்தேன். அது உன் வீட்டுல இருந்திருந்துன்னா நேரத்துக்கு நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். அதான் அது இல்லன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, கிளம்புறேன். எங்கடி போச்சு அக்கா? எங்க என் வீட்டு பக்கம் வரலையே. அதான் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. வீட்டுல ஏதோ சண்டை போல இருக்கு. வெள்ளக்காந்த மனுஷன் அக்காவை ஓங்கி பலான்னு ஒரு அரை விட்டுட்டாராம். என்ன சொல்ற? ஆமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த குந்தாணி டயனாதான். அதான் காலையில கிளம்பி போனது, அக்காவை ஆளையே காணுமா. அவங்க வீட்டுக்காரர் வந்து என்னையும் வசதியும் கேட்டாரு. நாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டோம். அப்புறம் என்ன பண்றது இப்ப? என்ன பண்றது, எங்கேயாவது போய் தேடிதான் ஆகணும். சரி வா நானும் வரேன் வா. ஐயோ என்ன இது, நான் ஒரு போன பண்றேன் இரு அதுக்கு. சரி வாடி, வசந்தி இருந்தா அங்க முக்காட்டுக்காரி வீட்டுக்கு போயிருக்கா. வா, அங்க இருக்கா என்னன்னு தெரியல, என்னன்னு பாத்துட்டு போன் பண்ணலாம். முடியா புருஷன் கூட சண்டைனா புருஷனை தூக்கி போட்டு 4 மிதிக்காம கோச்சுக்கிட்டா போவாங்க. ராசாத்தியக்காவை எந்த காலத்திலயும் திருத்த முடியாதுப்பா. சே ஐயோ யாரையுமே காணுமே. ராசாத்தி ஒழிச்சிட்டா செத்துட்டான்னு யாராவது சந்தோஷமான செய்தி சொல்லுவாங்கன்னு பாக்குறேன். அப்படி மட்டும் யாராவது என்கிட்ட சொல்லட்டும். என்னை விட சந்தோஷமான ஆளு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ராசாத்தி சாவுக்கு குத்தாட்டம் கும்மாட்டம் தான். இனிமே இந்த வீட்டுல இந்த டயானாவை தவிர வேற யாரு இருக்கா? எல்லாமே இந்த டயானா தான். இன்னைக்கு எல்லாமே என்கிட்ட தான். கிழவி என்ன சொல்லுவ? மா ரோசாத்தி, அந்த கொத்து சாவிய கொஞ்சம் எடுத்து இடுப்புல சொருவிக்கியா? நீ எந்த இடுப்புல சொருவ சொல்ற நான் பாக்குறேன்டி. வீட்டோட முக்கியமான பொறுப்பு நமக்கு எப்ப வந்து சேரும்னு தெரியலையே. ஆமா வருவாருன்னு பாக்குறேன், இன்னும் ஆளை காணோம். என்ன பண்றது? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாமா? ஐயையோ ஆனந்தமே, ஐயோ மாமா என்னமாமா ஆச்சு? ஏமா சோந்து போய் வந்திருக்கீங்க? என்ன தனியா வந்திருக்கீங்க? அக்கா எங்க மாமா? அக்கா எங்க மாமா? அக்கா எங்க மாமா? சொல்லுங்க மாமா. என்ன மாமா கேக்குற, பேசாம நிக்கிறீங்க? அக்கா இருக்கா இல்லையா? அக்கா நம்மளை விட்டு போயிடுச்சா மாமா? அக்கா எங்கன்னு சொல்லுங்க மாமா. அக்காவை தேடி போறேன்னு சொன்னீங்க, இப்ப தனியா வந்து நிக்கிறீங்க. என்ன மாமா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இங்க? டயனா, என்கிட்ட கொஞ்ச நேரம் எதுவும் கேட்காதம்மா, ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்கு. என்ன மாமா நீங்க? அக்கா எங்க இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு எதுவும் தெரியல, எதுவும் கேட்க வேணும்னு வேற சொல்றீங்க. என்ன நடக்குது சொல்லுங்க மாமா, என்ன நடக்குது? இல்ல நான் இப்பவே அத்தையும் என் அம்மாவையும் வர சொல்றேன். எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு நீங்களும் சொல்ல மாட்டேன்றீங்க. வரவங்க போறவங்க எல்லாம் என்னையே கேள்வி கேக்குறாங்க. ஏதாவது பண்ணமா, என்னை எதுவும் கேட்காத. பிள்ளைங்க வந்துருச்சுங்களா? பசங்க என்ன ஸ்கூல் விட்டு வரல, பசங்க வர நேரம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பசங்க வந்துருவாங்க மாமா. எனக்காக ஒண்ணு செய்யறியா? என்ன மாமா சொல்லுங்க. பிள்ளைங்க வந்தா மட்டும் ராசாத்தி ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லு. திடீர்னு அவசரமா ஊருக்கு போயிட்டா அவ வர நேரமாகும்னு சொல்லு. பொழுது சாயறதுக்குள்ள அவ வந்தா வரட்டும். இல்லனா யாரும் எதுவும் தேடவும் வேணாம், அவளை பத்தி பேசவும் வேணாம். என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இப்படி என்னை அதிர்ச்சியில உட்கார வச்சிட்டீங்களே. ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன்?
கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்க தம்பி இருக்காரு. அக்கா போனா என்ன, ஒரு சின்ன பிரச்சனையை இப்படியா ஊதி பெருசாக்குவாங்க? 4 பேருக்கு இது தெரிஞ்சா யாருக்கு அசிங்கம்? ஐயோ, நாளைக்கு வேற வட்டிக்கார வந்து அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு இது வேறயா? இப்ப நான் என்ன செய்யறது? யார்கிட்ட போய் சொல்லி என் மன கவலையை ஆத்திக்கிறது? எனக்கு அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும் போல இருக்கே. ஏய் ராசாத்தி, நானா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவனா பார்த்து உன்னை துரத்தி விட்டுட்டான். இனிமே உன் தொல்லை எனக்கு இல்ல. சந்தோஷமான செய்தியை முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. இந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. ஐயோ ஐயோ, இந்த லைன் எனக்காகவே எழுதின மாதிரி இருக்கு. இந்த தீமைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு. அப்பா முருகா, எனக்கு இப்பதான் மனசே நிம்மதியா இருக்கு. எப்படியோ உன் புண்ணியத்துல பத்திரத்தை அடமானம் வைக்க கொடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு சரியான நேரத்துக்கு மருமையை கொண்டு வந்து பணத்தை கொடுத்துடணும். இந்த செய்தியை முதல்ல ராசாத்தி கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. காலிக கதை சவுட்டிக்கு காலே விழல போல இருக்கு. மண்ணாங்கட்டி மாதிரி குழந்தை, இது என்னடி? என்ன வேணும்? எத்தனை எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? இம்புட்டு தொலைவுல இருந்து கூப்பிட்டா யாருக்கு கால் விழும்? கிட்ட வந்து கூப்பிடுறது தானே. இது உனக்கு தொலைவே? 4 அடி தூரம் கூட இல்ல, இது உனக்கு தொலைவே? செவுட்டுக்கு அதை வச்சுக்கிட்டு தொலைவுல இருந்து கூப்பிடுறாங்களே. அதை விடு, எங்க போயிட்டு வர? நானா? நான் எங்க போன? நான் எங்க போகலையே. ஐயோ, ஒருவேளை அவ சொல்லிட்டாளா? ஐயா, இவ்வளவு 2 பேருக்கும் தெரிஞ்ச ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி பத்திரத்தை அடை வச்சு பணத்தை வாங்க போனது தெரிஞ்சது. அம்பிடுத்தேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு முழுக்கிறிய திருத்துருனே. ஒழுங்கா எங்க போனேன்னு சொல்லிடு. எங்க போயிட்டு வர? ஏய், நான் எங்க போயிட்டு வரேன்? நான் எங்கேயும் போகல. இந்த சும்மா கடத்தர் வரைக்கும் சாக்கெட் தைக்க கொடுக்க போனேன். சாக்கெட் தச்சு போடுற வயசா பாருடா. ஏன் என் வயசுக்குலாம் சாக்கெட் போடக்கூடாதா? எங்க அவ? எங்க அவளை காண? வீட்டுல இருக்கா? எங்க அவளை காணுமா? அப்ப உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? வட்டிக்காரன் வந்துட்டு போன விஷயம் தானே. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து என் மாமா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். வட்டிக்காரனா? இந்த வெட்டி கதையெல்லாம் இப்ப நாங்க பேச வரல. காலையிலேயே உன் ஆசை அருமை மவனுக்கும் உன் மருமவளுக்கும் சரியான சண்டை இருக்கு. என்னங்கடி சொல்றீங்க? ஐயோ, இந்த படுபவி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாப்பலையே. எல்லாம் தான் சரியா இருக்கு, அப்புறம் என்ன இவளுக்கு பிரச்சனை? ஐயோ, நான் பாத்துக்கிறேன்டி, நீ அதை பத்தியே நினைக்காத, பேசாம இரு. நாளைக்கு வட்டிக்காரனுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு தானே போனேன். என்னவா அவளுக்கு? ஏன்டி நீங்க இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்களா? இந்தா சும்மா நிப்பாட்டு. அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது. சண்டை ஒண்ணும் வட்டிக்காரனால ஒண்ணும் கிடையாது. உன் வீட்டுல ஒரு விளங்காத சிரிக்கி இருக்காளே, அந்த வெக்க விளக்க மாத்துக்கட்ட, அவளாலதான். யார் சொல்றீங்க? என் சின்ன மருமவளையா? என்ன வசந்தி வாய் நீளுது? அப்புறம் நீலாம என்ன பண்ணும்? அவ பண்றதுக்குலாம் இதுவே நான் அவளுக்கு மாமியாரா இருந்த கைய காலெல்லாம் உடைச்சு அவளை போடின்னு துரத்து விட்டுருப்பேன். மானரசம் உள்ளவங்களா இருந்தா துரத்துவாங்க. மானங்கிட்ட போய் அவ கடையில வாங்கி தரத திங்கிறவங்கள எப்படி துரத்துவாங்க? இல்ல நாய் கணக்கா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அவ பின்னாடிதான் போவாங்க. சுத்தி வளைச்சு பேசாம என்னன்னு சொல்லுங்க. இந்த டயனை குண்டு சிறுக்கி இருக்கா பாரு. வட்டிக்காரன் வந்துட்டு போனதை உன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. சொல்றவன் அதை மட்டும் சொல்லணும். அது சொல்லாம வட்டிக்காரன் பேசின கோபத்துல அக்கா ஏதோ ஆதங்கத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதாலதான் என் புருஷன் அப்படி கடன்காரனா நிக்கிறாரு. நீ தான் 15 தவிர நகை வச்சிருக்கே, எதுவும் கொடுத்தா உதவுற அப்படி இப்படின்னு எதுவும் கேட்டிருக்க போல இருக்கு. அது அப்படியே பெரிய புகாரை எடுத்துட்டு போய் உன் மவன் கிட்ட சொல்லி மவன் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கலையாமே. ஏய், என் பிள்ளையெல்லாம் அப்படி தப்பா சொல்லாத. என் பிள்ளை யார் மேல தப்பு இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு தான் எதுவா இருந்தாலும் பேசுவான். அப்படியா? உங்க உத்தம ராசா என்ன பண்ணாருன்னு அவர்கிட்டயே போய் கேளுங்க. வெடுக்குன்னு கைய ஓங்கி உன் மருமவளை அடிச்சிருக்காரு. கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? வீட்டுல சின்ன ஒருத்த இருக்கா, அவளை வச்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தாலி கட்டி வந்தவளை அவளுக்கு முன்னாடி கைய நீட்டி அடிக்கிறமே. நாளைக்கு அவ நம்ம பொண்டாட்டிய மதிப்பாள? அவ நம்ம பொண்டாட்டி பேச எதுவும் கேட்பாளான்னு கொஞ்சமாவது உன் பிள்ளைக்கு புத்தி இருக்கா இல்லையா? உன்னையதான் கேக்குறேன். வாயில என்ன வெத்தலை பாக்க வச்சிருக்க? துப்பிட்டு சொல்லு. இவங்க என்ன துப்பிட்டு சொல்றது? அதான் ஊரே காருக்கு இப்ப உன் மவன் செஞ்ச காரியத்துக்கு. வாய் இருக்குன்றதுக்காக நீங்க மட்டும் பேசாதீங்க. என் பிள்ளையெல்லாம் அப்படி சொன்னீங்க நல்லா இருக்காது. உங்களுக்கு தெரியாதாடி? சொல்லுங்கடி, உங்களுக்கு தெரியாதா? என்னைக்காவது ஒரு வார்த்தை அவன் பொண்டாட்டி எடுத்து பேசிருப்பானா? இல்ல எனக்காக தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஏதாவது அவளை ஏதாவது சொல்லிருப்பானா? எட்ட ஆத்தாளுக்காகவே சொல்லாதவர் தான் தம்பி பொண்டாட்டிக்காக எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு நிக்கிறாரு? எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன அவ 1000 தான் இருந்தாலும் அவளுக்கு முன்னாடி இவளை அடிச்சிருக்கலாமா? என்ன அவளுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு பண்ணிக்கிட்டு நிக்கிறானா? அன்னைக்கு அந்த மாதிரி தான் அந்த டயனோட ஆத்தாக்காரி அந்த தாமரை சிறுக்கி அவளுக்கு நான் 50 பவுன் 60 பவுன் செய்வேன். ஒன்னும் இல்லாத சிரிக்கல என் மவளை பார்த்து பேசுறான்னு அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு போற. நான் அந்த இடத்துல எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். யாரு நீ? அதுக்கு அமைதியா இருந்தா 15 சவர நகை அப்படியே பார்த்தது பல்ல காட்டிக்கிட்டுல நின்ன. ஏய், அப்புறம் வீட்டுக்கு வந்து சம்மந்தியா வெளில போன தோர்த்த முடியும்? என்ன பண்றது? பொறுத்து போற இடத்துல பொறுத்து தான் போகணும். இடத்துல சம்மந்தம் பண்ணிட்டோம். அந்த சிரிக்கி என்ன ராங்கரப்பு காட்டுவான்னு தெரியாதா என்ன? அதான் அப்படியே அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நின்ன. அதுக்காக நான் என் மருமகளை விட்டு கொடுத்துருவேனா?
நீ உன் மருமகளை விட்டு கொடு இல்ல எதுவும் வெட்டி போடு, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இப்போ உன் மருமகளை ஆளக்கணுமே காலையில இருந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட உன் மகன் கொஞ்சம் கூட கவலைப்படலையா? இதுக்கு என்ன பதில் சொல்ற? என்னது கொஞ்சம் கூட கவலைப்படலையா? என்னங்கடி திடீர்னு குட்டு தூக்கி போடுறீங்க? என் புள்ள அப்படியெல்லாம் பண்ண மாட்டாட்டியே. உன் பிள்ளை தானே இப்ப இவ்வளவு பண்றது, உன் பிள்ளைதான். டயனை பேச்சு கேட்டுக்கிட்டு என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி அவ எங்க போனாலும் போகட்டும், எங்க வந்தாலும் வரட்டும். ஊர் உலகத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை நடக்கலையா? இவன் நான் தான் அவளை கை நீட்டி அடிச்சு விட்டா, எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டியும் அடிக்கலையா? இவ வந்த நாள்ல இருந்து இவளை என்னன்னு கேட்டுப்பனா ஏதுன்னு கேட்டுப்பனா, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தான் பாக்குறேன் எடுக்கிற வைக்கிறேன்னு அவ்வளவு சொல்லி காட்டி பேசுறாரு. எங்களுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. கட்டின பொண்டாட்டியே இப்படி கை நீட்டி அடிச்சுட்டு அதை வேற சொல்லி காட்டுறியா? இம்புட்டு நாளா பொறுப்பா இருந்ததுக்கு என்ன புண்ணியம்னு கண்ணா அப்படின்னு பேசி விட்டுவிட்டோம். இப்ப அவ எங்க தான் போனா? போடுக்கிட்டு போட்டிக்கலாம் இல்லையா? ஐயோ முன்னாடி அவ ஏதோ என் பிள்ளை தொட்டு புட்டானு இப்படி ஊரை கூட்டி வச்சிருக்கா. சரி இதுவும் மவன் கட்சி தான் போல இருக்கு. மவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசுது பாரு. தெரியாம கேக்குறேன், நம்மள மாதிரி அந்த அக்காவுக்கும் ஆத்தா அப்பா அண்ணன் தம்பின்னு யாராவது இருந்திருந்தா இப்படி எல்லாம் உன் குடும்பத்துல எல்லாரும் அனாவசியமா பேசுவீங்களா இல்ல அசிங்கம் தான் படுத்துவீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே அவ இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இப்பதான் கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு, போன இடத்துல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, அது கூட இல்ல. சரி என்னடா இது, நம்ம குழந்தை முன்னாடி முன்னாடி நம்ம புருஷனே நம்மள அடிச்சு விட்டாரு, நாளைக்கு அவ நம்மள மதிப்பாளா, இனி எப்படி அந்த வீட்டுக்கு போறதுன்னு ஏதோ தற்கொலை பண்ணிக்கிச்சு. பழி யார் மேல வரும்? ஓ மேலதான் முழுக்க முழுக்க வரும். ஆமேலியா நான் என்னடி பண்ண? என்ன நீ நோன்ன பண்ண? ஆமா அப்பவே ரெண்டு மருமகளும் ஒரே மாதிரியா பார்த்து ரெண்டு மருமகளையும் ஒரே மாதிரியா நடத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்குமா? நம்ம டயனை சுடுதான மாட்டிக்கிட்டு நிக்கிறான்றதுக்கு டங்கு டங்குன்னு அவ சொல்றதுக்குலாம் ஆடிக்கிட்டு நிக்கிறேன். எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. நேரத்துக்கு எப்படியும் போலீஸ் ஒன்னையும் உன் சின்ன மருமகளையும் தேடிக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிருக்கோம். அப்புறம் என்ன, நீயும் உன் மருமகளும் போய் ஜெயில தான் கழி திங்கணும். ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்கியா? லத்திய கொண்டு பட்டாக்ஸ்ல பட்டார் பட்டார்னு போடுவாங்க. ஆமா பட்ட பட்டியா படுத்து போயிடு பாத்துக்க. உன் வாய் பேச்சுல அங்க செல்லுபடி ஆகாது. ஐயோ இவ்வளவு வேற என்னென்னவோ சொல்றாளுவ. இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் ஒன்னும் இப்படி எல்லாம் பேசல. ஒரு மாமியாரா என் மனசுல பட்டது சொல்றேன். என்னதான் இருந்தாலும் என் மாமா அப்படி பண்ணிருக்க கூடாது. மாமா பண்ணது தப்புதான். அது எப்படி 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கலாமா? அதுவும் அவளை விட சின்னவ முன்னாடி. அவ வீட்டுக்கு மூத்த மருமவ, அவளுக்கு கஷ்டம் இருக்காதா? அவ புருஷன் கஷ்டப்படுறத பார்த்து இவ தானே கஷ்டப்பட்டு இருக்கா. இந்த ஆதங்கத்துல கேட்டுப்பா, ஏன் அவளுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? பொண்டாட்டிய பத்தி தம்பி பொண்டாட்டி சொன்னா சரிமா விடுமா போமான்னு ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தணும். அதுக்காக கையை நொங்குவானாவ? இல்ல அந்த பயலை வீட்டை விட்டு துரத்துனாதான் அந்த பையன் அடங்குவான். அவன் ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்க கூடாது. இனி அவன் இருக்கவே கூடாது. அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது போட்டோம், அவன் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிச்சா பிடிக்கட்டும், பிடிக்காட்டி போகட்டும். என் மருமகளுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு பண்றானா? நான் இருக்கேன். உங்க புள்ள உங்க மருமகளுக்கு கேட்கட்டும். உங்க மரும முதல்ல எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க. அவ எங்கடி போனா? அவளுக்கு யார் இருக்கா போறதுக்கு வர்றதுக்கு? ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. 3 பிள்ளைய அனாதையா விட்டு போயிட்டாலே பாவி மவ. தாரே உன் மருமவகாரி ஊரு முழுக்க உன் பெரிய மருமவ செத்து போட்டாலே தண்டோர அடிச்சுக்கிட்டு நிக்கிறா. அத போய் முதல்ல என்னன்னு கேளு. அவ்வளவுக்கு காரணம் அந்த சிறுக்கி தான். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறதே அந்த சிறுக்கி மட்டும்தான். ஒரு வேலைக்கு புண்ணியம் இல்லைனாலும் வீட்டுல உட்காந்து கம்முன்னு இருக்காளா பாரு. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஏதாவது சண்டையை மூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவளை போய் நல்லா போட்டு 4 மிதிச்சாதான் என் ஆத்திர அடங்கும். மிதிக்கிறதோட விடாத, விளக்க மாத்தல அடிச்சு வெளியே துரத்தி விடு. நாளைக்கு அவ ஆத்தா வீட்டுல போய் கடந்தாதான் அவளுக்கு குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு தெரியும். அரே அவளா ஆத்தா வீட்டுக்கெல்லாம் போனா ஜம்முன்னு போவா. ஐயோ நான் இப்ப என்னடி பண்றது? நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ அக்காவை எங்க போய் தேடுறது, எங்க போயிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது சின்ன பொண்ணே, இந்தா பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர மாட்டியே? எப்பவுமே அக்கா சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த செவன் கோயிலுக்கு போகணும்னு. ஒருவேளை அங்க எங்கேயும் போயிருக்குமா? டி எனக்கு அதெல்லாம் தெரியலடி. எனக்கு என்னவோ அக்கா ஏதோ பண்ணிக்குதுன்னு தான் மனசுக்குள்ள தோணுது. என்னடி இப்படி பண்றீங்க? ஐயோ இப்படி எல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுத்தா வாழ்க்கை தான் போகும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, கஷ்டமோ நஷ்டமோ அடியோ உதையோ வாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு போறது விட்டுவிட்டு சாவர போறாளாம் சாவ. ஆனா என் புருஷன்கிட்ட வாங்காத அடியா உதையா மிதியா என்னடி அவ? புத்திமதியை எங்க கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? உன் மாவன் கிட்ட போய் சொல்லு. இந்த பயல நான் இன்னைக்கு என்ன உன் பிள்ளைங்க விளக்க மாத்த கொண்டு அடிச்சு வெளியே துரத்த போறியா? அட போங்கடி போங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருக்கேன். அடியே என் மருமகளுக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கடி. நீங்க தாண்டி எனக்கு உதவி பண்ணணும். என் குடும்பத்தை நீங்க தாண்டி காப்பாத்தணும். உங்களை விட்டா வேற யாரும் இல்லடி. இப்படி தூரம் உன் மருமகளுக்காண்டி பேசுறியா? அதுவே போதும். வந்துருவாள்ல, கட்டாயம் வந்துடும் கிழவி, கவலைப்படாத. என்ன இருந்தாலும் இவன் பண்ணது தப்பு தானே. பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கலாமா? அந்த டயனை சொன்னா உன் பிள்ளைக்கு அறிவு எங்க போச்சு? அப்படியே பொண்டாட்டி மேல கோவம் இருந்தாலும் தனியா ரூமுக்குள்ள கூப்பிட்டு போய் அவளை அடி கொள்ளு என்ன வேணா செய்யி. டயனுக்கு முன்னாடி அடிச்சா அவளுக்குள்ள துணிச்சலா போகும். 5 நிமிஷம் நான் வீட்ல இல்ல, அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு பாத்தியா? என்ன செய்ய போறேன்னு தெரியல. எனக்கு டயனை நினைச்சா அவ்வளவு கோவம் வருது. கோவம் வருதா? அப்ப அதே கோவத்தோட போய் அவளை என்னன்னு நாக்கு பிடுங்குற மாதிரி நல்ல 4 கேள்வி கேளு. அப்பதான் இனிமே அவ மூத்த மருமக கிட்ட வச்சுக்க மாட்டா. கேள்வி கேக்குறதா? அவ குறவளைய பிடிச்சு நெரிச்சு அவளை என்ன பண்றேன்னு பாரு.